ஜும்மாவின் கடமையை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லம் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்தவன், நம்மை பராமரிக்குகிறவன், இவ்வுலகில் நம் சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருகிற இரக்கமுள்ள அந்த அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை பணித்திருக்கிறானோ, நம்முடைய உலக வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்குகிறானோ, அப்பேற்பட்ட உன்னதமான அந்த அல்லாஹுவின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக இறையடி சேருகிற நல்ல மக்களாக நானும் நீங்களுமாக முயற்சி செய்ய வேண்டும் எனவும், அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எவைகளை செய்ய வேண்டாம் என்று அன்போடு தடுத்திருக்கிறானோ அப்பேற்பட்ட அனைத்து செயல்பாடுகளில் இருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் நான் வசியச் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நேரடியார்களே, இந்த உலகில் நம்மை படைத்தவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையோடு வாழுகிற நசீபை நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்திருக்கிறான். குர்ஆனுடைய பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை போன்றவர்களை பார்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, முஃமின்களே என்று அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஈமானியத்தோடு வாழ்ந்து அந்த இறை விசுவாசத்தோடு அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு நாம் நம்முடைய மௌத்து வரை அந்த ரப்புடைய சந்தோஷத்தை அடைந்தவர்களாகவும், மௌத்தின் போது அந்த ரப்பை சந்தோஷப்படுத்திய நிலையிலும் அவனிடம் போய் சேருகிற அந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, உலகத்தில் முஃமின்களாக வாழுகிற பொழுது நானும் நீங்களும் நம்மை போன்ற முஃமின்களும் எப்படி வாழ வேண்டும் என்ற அழகான ஒரு வழியை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் நம்மை படைத்தவன் அல்லாஹ் என்று நாம் நம்பி வாழ்வதை போலதான் அந்த நம்பிக்கையில் ஒரு பகுதி இருக்குகிறது. நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் அவன்தான் எனக்கு சொல்லி தந்திருக்கிறான் என்பதையும் நான் நம்பியாக வேண்டும். அதில் தான் நம்முடைய ஈருலக வெற்றி அமைந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தொழுமாறு சொல்கிறான், தொழுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு நோக்குமாறு சொல்கிறான், நோன்பு நோற்றோம். ரமதானுடைய மாதத்தில் ஃபர்துகளை சுன்னத்துகளை நோற்றுக் கொண்டிருக்கிறோம். இது போன்று பல அமல்களை ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல படித்து தந்திருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நீங்க பின்பற்ற தகுந்த அழகிய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது. அந்த வகையில் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நாம் சுவனம் போய் சேருகிற வழிகளை காட்டி தந்திருக்கிறார். எனவே முஃமின்கள் என்ற வகையில் நானும் நீங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது பல துஆக்களை நாம் கேட்கிறோம் அல்லாஹ்விடத்தில். அந்த துஆக்களில் இரண்டு மிக முக்கியமான துஆக்கள் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த துஆவினை கேட்டிருக்கிறார்கள், விரும்பி கேட்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். கனிமான சகோதரர்கள், அதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை படைத்த அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நாளை மறுமையில் எனக்கு சுவர்க்கத்தை தா என்று கேட்பதும், நரக நெருப்பை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று கேட்பது. இது முஃமினுடைய பண்புகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் சகோதரர். நாம் துஆக்கள் பல விஷயங்களை கேட்போம், ஆனால் இதையும் கேட்டாக வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கிறார். நாங்கள் அடிக்கடி ஓதுகிற வசனம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ் இந்த உலகத்தில் அழகான வாழ்க்கையை தா, நாளை மறுமையிலும் அழகிய வாழ்க்கை சுவர்க்கம். கனிமான சகோதரர்களே, வ கினா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்ற இந்த துஆவை நாம் பாடமிட்டிருக்கிறோம், ஓதி வருகிறோம். இது மிக முக்கியமான துஆ. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆக்களில் இது அதிகமாக இருந்தது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த துஆவினுடைய முக்கியத்துவத்தை சமூகமயப்படுத்துவதற்காக தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை தவாஃப் செய்கிற பொழுது ருக்னுல் யமானி, ருக்னுல் அஸ்வத் என்ற அந்த இரண்டு இடங்களுக்கு இடையில் இந்த துஆவை ஓதிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். உம்ராவுக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்க தவாஃப் செய்கிற பொழுது இந்த துஆவை ஓதிருப்பீர்கள் அல்லது ஓதுகிறவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கனிமான சகோதரர்களே, இந்த துஆ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தை கேளுங்க, ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை தேடி அல்லாஹ்விட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் என்ற ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறார். ஃபுர்கான், அந்த அத்தியாயத்துல இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் உலகத்துல எப்படி வாழ்வாங்க என்ற பாடத்தை படித்து தந்திருக்கிறார். நாங்க எல்லாரும் எடுத்து பார்ப்போம்.
ஹாஃபித்மார்கள்ட்ட இந்த சூரா எங்க வருகிறது, எத்தனையாம் வசனத்தில் இது வருகிறது என்பதை நீங்க பாருங்க. வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா என்ற தொடர்ல அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்கள் நம்மை போன்றவர்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது எப்படி வாழணும், அவங்களோட வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை சொல்லித் தருகிற ரப்புல் ஆலமீன் இப்படியும் சொல்கிறான், அவங்க நரக நெருப்பிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு என்று துஆவும் செய்வார்கள். எப்போதும் அந்த மக்கள் துஆ கேட்பாங்க, ரப்பனா எங்களை படைத்து பராமரிக்கிறவனே யுஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், ஜஹன்னம் என்ற அந்த நரகத்துடைய வேதனை விட்டு எங்களை தூரமாக்கி விடு, எங்களை பாதுகாத்து விடு, அது பயங்கரமானது, அது மோசமான இடம் என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லி தந்த வார்த்தையை கொண்டு நாம் துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இதனால் தான் ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட ஒவ்வொரு தொழுகையிலும், குறிப்பாக ஃபர்தான தொழுகையில நாங்க தஷஹுத் ஓதுகிறோமே, அத்தஹியாத்துக்கு பிறகு ஸலவாத்தை ஓதுகிறோமே, அதற்கு பிறகு பிரதானமான 3 துஆக்களை படித்து தந்திருக்கிறார்கள். அந்த துஆல மிக முக்கியமான ஒரு துஆ, முதல் துஆ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவினை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், 4 விஷயங்களை கொண்டு பாதுகாவல் தேடினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தஷஹுத அஹதுக்கும், உங்கள் யாரேனும் தஷஹுத் ஓதிவிட்டால் அதற்கு பிறகு ஃபல்யஸ்தஇத் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு இந்த 4 விடயங்களில் இருந்து பாதுகாவல் தேடட்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நார். யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு, கபருடைய வேதனை விட்டு உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், நரக நெருப்பை விட்டு உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். இவ்வுலகத்தில் வாழ்வது, இந்த உலகத்தை விட்டு இறப்பது, இந்த மஹ்யா மமாத் என்ற உலக வாழ்வை மரணமடைந்து இதில் ஏற்படுகிற ஃபித்னாவை விட்டு உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். இது ஒவ்வொரு தொழுகையிலும், குறிப்பாக ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க, ஓதுமாறு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமான பகுதான் சொல்கிறேன், மின் அஸாபின் நார், நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடுதல் எங்களோட ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு துஆவாக அமைய வேண்டும் என்பதை படித்து தந்திருக்கிறார். யாரும் மறந்துடாதீங்க சகோதரர்களே. கனிமான சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, இன்னும் சில மஸ்ஜிதுகள் ஓதுறாங்க, ஃபர்தான மக்ரிபுடைய சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு 7 விடுத்தம் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்ற துஆக்களை இமாம்கள் ஓதுவார்கள். பலரும் ஆமீன் சொல்வார்கள். ஆனா இன்றைக்கு அந்த நிலைமை சற்று மயங்கிய நிலையில், சற்று பிற்படுத்தப்பட்ட அல்லது மறக்கடிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஒரு சுன்னத்தான துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் 3 விடுத்தம் அல்லது 7 விடுத்தம், அதுபோன்று மக்ரிபுடைய அல்லது சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு யாரெல்லாம் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களோ, சுவர்க்கம் சொல்கிறதாம், யா அல்லாஹ், இன்ன அடியான் சுவர்க்கம் வேண்டும் என்று கேட்கிறான், அல்லாஹும்ம அத்கில்ஹுல் ஜன்னah, யா அல்லாஹ், அவனை சுவர்க்கத்தில் நீ விளைவித்து விடு யா அல்லாஹ். நரகம் சொல்கிறதாம், யா அல்லாஹ், இன்ன அடியான் நரகிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறான், அல்லாஹும்ம அஜிர்ஹு மினன் நார், யா அல்லாஹ், அவனை நரகத்திலிருந்து நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கமும் நரகமும் எங்களுக்காக சிபாரிசு செய்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் மறக்க முடியாத, எங்களுடைய வாழ்க்கையை அத்தியாவசியம் என்று சொல்கிறோமே கனிமான சகோதரர்களே, அது போன்ற அத்தியாவசிய துஆக்களில் இதை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓத நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கனிமான சகோதரர்களே, அதே தொடர்ல ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் நாங்கள் பழகுகிற சில செயல்பாடுகளிலும் அல்லாஹ் நரக விடுதலை வைத்திருக்கிறான் என்பதையும் படித்து தந்திருக்கிறான். ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலா உஹ்பிருக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? யாரை தெரியுமா? யாரை தெரியுமா? பிமன் யஹ்ருமு அலைஹின் நார் அல்லது பிமன் தஹ்ருமு அலைஹின் நார், யாரு நரக நெருப்பிலிருந்து தூரமாகுவார் அல்லது யாரின் மீது நரக நெருப்பை ஹராமாகிவிடும், அப்பேற்பட்டவரை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று கேட்ட ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வருமாறு சொன்னாங்க, அலா குல்லி கரீபின் ஹய்யினின் லை சஹலின் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சொன்னாங்க ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் மக்களோடு நெருக்கமாக பழகுகிறார்களோ, ஒதுக்கி வைக்காம, குடும்பத்தை பிரிச்சிராம, இனிமான சகோதரர்களே, எங்க இஸ்லாம் சொல்லுகிறது சேர்ந்து வாழுங்க, பிரிஞ்சு வாழ்வதற்கு இஸ்லாம் சொல்லல, அனுமதி தரல. குடும்பத்தை அனுசரித்து வாழ சொல்கிறது, அரவணைத்து வாழ சொல்கிறது. அதுல அல்லாஹ் நரக விடுதலை நமக்கு வைத்திருக்கிறார்.
யாரையும் நாங்கள் ஒதுக்கிட கூடாது சகோதரர்களே. நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் அப்பேற்பட்டவன், நான் இப்பேற்பட்டவன், என்னை விட உத்தரம் ஆள் இல்லை, எனக்கு நீ நெருங்க கூடாது, நான் தனிமையில் இருப்பேன் என்று சமூகத்தை விட்டும் தூரமாகுதல் இருக்கிறதே, இது அல்லாஹ் விரும்பாத செயல்பாடு. அல்லாஹ் விரும்பாத செயல்பாடு. இனிமான சகோதரர்களே, யாரெல்லாம் நாம் மக்களை நெருக்கி பழகுவோமோ, நெருக்கமாக அமைத்துக் கொள்வோமோ, அதை கொண்டு நிறைய அமல்கள், நிறைய நன்மைகளை சம்பாதிக்கலாம். அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் அதை விரும்புகிறான். தனிமையில் இருப்பதை விட கூட்டாக சேர்ந்து வாழ்வதை அல்லாஹ் அமல்களின் மூலம் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். ஃபர்தான தொழுகையை தனியாக தொழுகிற அனுமதி இருந்தாலும் அது ஜமாஅத்துடன் கூட்டாக சேர்ந்து தொழுவது மிக முக்கியமான ஒரு நன்மை பயத்தக்க செயலாக காட்டி தந்திருக்கிறான். கனிமான சகோதரர்களே, இது போன்ற பல அமல்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்ந்திருப்பதை, மனிதர்களோடு நெருக்கமாக பழகுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அதுல உங்களோட நரக விடுதலை இருக்கிறது. நானும் நீங்களும் பேசுகிறோம், பலருடன் பேசுகிறோம். சாஃப்டாக, இனிமையாக, அன்பாக பேசுவதை இஸ்லாம் மிக விரும்புகிறது சகோதரர்களே. அதுல அல்லாஹ் எங்கட நரக விடுதலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நரக விடுதலை வைத்திருக்கிறான். யாரையும் எங்கட அதிகாரத்தை பயன்படுத்தி ஏசுறது இஸ்லாம் விரும்பல்ல. எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளத்தை நோகடிக்கிறது இஸ்லாம் விரும்பல்ல. நான் அதிகாரத்துக்குரியவன், நான் அதிகாரத்தில் இருக்குகிறவன், அதனால நான் அடுத்தவர்களை மட்டம் தட்டி பார்ப்பேன், இஸ்லாம் விரும்பல்ல. அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஈமானுடைய மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், எந்த ஒரு கூட்டமும் அடுத்தவர்களை என்னை விட தாழ்ந்தவர்கள் என்று பார்க்காதீங்க, என்னை விட அந்தஸ்தில் குறைந்தவர்கள் என்று பார்க்காதீங்க. நாங்க எல்லாரும் நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்கள், இஸ்லாமிய சகோதரர்களாக நீங்க மாறிக்கோங்க. உங்களை யாரையும் பிரித்து பார்க்காதீர்கள். கூனு இபாதல்லாஹி இஹ்வானா. அல்லாஹ் சொல்கிறான், யாரையும் நீங்க கீழ்த்தரமாக பார்க்காதீங்க, கீழ்த்தரமாக யோசிக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஃபضல்களை, சிறப்புகளை தந்திருப்பான். தெரியுமான சகோதரர், அதனால யாருக்கு அது கிடைக்க பெறலையோ அவர்கள் நம்மை விட தாழ்ந்தவராக நாம் யோசிக்க கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், நாங்க யார தாழ்ந்தவராக யோசிப்போமோ அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அஸாயகுனு கைரம், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மேன்மை தங்கியவர்களாக இருப்பார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களிடத்தில் அதிகாரம் இருக்குகிறது என்பதற்காக ஆணவம் வந்துவிடக் கூடாது. அடுத்தாக்களை ஒதுக்கி வைக்கிறது, அசிங்கமா பேசுறது, உள்ளத்தை நோகடிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதுவெல்லாம் எங்களோட குடும்பத்திலிருந்து உருவாக வேண்டும் சகோதரர். எங்களோட மனைவியோட, எங்களோட பிள்ளைகளோட அழகாக அன்பாக பேசுதல். எங்களோட மனைவியை பார்த்து அடியே என்று அசிங்கமாக கூப்பிடுகிறது, மோடச்சி என்று கூப்பிடுகிறது, பைத்தியக்காரி என்று கூப்பிடுகிறது. இப்படி சலாத்கள்ட்ட பழக்கம் இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட மனைவியர்களை கேவலப்படுத்த வேண்டாம், உங்களோட மனைவியர்களை கேவலப்படுத்தாதீங்க. உங்களோட மனைவியினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜத்துல் வதாஅல ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, உங்களோட மனைவியர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும் அகல்துமுஹுன்ன பி அமானத்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய அமானிதங்கள், நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள், உங்களுடைய மனைவியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக அவர்களை தந்திருக்கிறார். எனவே அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்துக்கோங்க. கனிமான சகோதரர்களே, எங்களோட மனைவியாக இருந்தாலும் நாங்க மகர் கொடுத்து, நாங்க உடுப்பு வாங்கி கொடுத்து, நாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து, நாங்க இருப்பிடம் கொடுத்து எங்களோட மனைவிதான். ஆனாலும் மனிதன் என்ற வகையில் அல்லாஹ் சொல்கிறான், வகூலு லின்னாஸி ஹஸ்னா, மக்களோடு பேசுகிறது போல அழகாக பேசுங்க, அழகாக பேசுங்க. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, வகுல் நபியே லிஇபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, யகூலுல் லத்தி அஹ்ஸன், எது மிக அழகான வார்த்தைகளோ அந்த வார்த்தைகள் அவர்கள் பேசட்டும். அசிங்கமாக பேசுறதுக்கு அல்லாஹ் இந்த நாவை எனக்கும் உங்களுக்கும் தரல சகோதரர்களே. ஒரு ஆளை கேவலப்படுத்தி பேசுறதுக்கு இந்த நாக்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தரல. அது அதற்குரியதல்ல. இது நன்மைகளை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற நாவு சகோதரர்களே. நலவுகளை பேசுவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற நாவு சகோதரர். கனிமான சகோதரர்களே, அந்த வகையில நானும் நீங்களும் அழகாக பேச பழகுதல் என்ற வகையில் முதல்ல நானும் நீங்களும் எங்களோட குடும்பத்தில் எங்களோடு ஒன்றாக உறவாடுகிறவர்களுக்கு சலாம் சொல்லி பழகுதை உருவாக்குவோம். அதிலிருந்து அல்லாஹ் அன்பை அல்லாஹ் உருவாக்கி தருவார். கனிமான சகோதரர்களே, சலாம் என்று வருகிற பொழுது ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு. ஆரம்பத்தில் நான் சொன்னேனே, நாம் எல்லோரும் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் துஆவாக கேட்கிறோம், கேட்டுக்கொண்டிருப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த சுவர்க்கம் நீங்கள் நுழைய மாட்டீர்கள் எதுவரை, லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் பரிபூர்ணமாக முஃமின்களாக ஆகாத வரை.
வலா துமினு. அப்ப அந்த பரிபூர்ணமான ஈமானியத் என்ற இறை விசுவாசம் எங்க கிடைக்கும், அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான் சொன்னாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா துமினு, நீங்க பரிபூர்ணமான முஃமின்களாக மாட்டீங்க இதுவரை ஹத்தா தஹாபு, உங்களுக்குள்ள அந்நியோன்யமாக முஹப்பத்துக்குரியவர்களாக அன்போடு பழகுகிற தன்மையை உருவாக்கி கொள்ளாத வரை அந்த இறை விசுவாசம் என்பது இருக்க மாட்டாது. இனிமான சகோதரர்களே, இதையும் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வதில் உங்களுடைய ஈமானியத்துடைய பரிபூர்ணத்துவம் இருக்குகிறது. சமூகத்தோடு சேர்ந்து வாழுகிற பொழுது பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரலாம். சொன்னாங்க ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதன் தனிமையில் இன்றி சமூகத்தோடு சேர்ந்து பழகுகிறானோ, அங்கே ஏற்படுகிற கஷ்டங்களை நஷ்டங்களை பொறுத்துக் கொள்கிறானோ, அவன் தனிமையில் வாழ்கிறவனை விட சிறந்தவன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்தவன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கனிமான சகோதரர்களே, எங்கட முஹப்பத்தை நானும் நீங்களும் உருவாக்கி கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அந்த முஹப்பத்தினை உருவாக்கம் எங்கிருந்து கிடைக்க பெறலாம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தருகிறேன். அதை இதா ஃபஅல்துமூஹு, நீங்க செய்தால் தஹாபபதும், நீங்க முஹப்பத்துக்குரியவர்களாக ஆகுவீங்க. என்ன காரியம்? அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாம் சொல்வதை உருவாக்கி கொள்ளுங்கள். அன்போடு பழகுகிற காரணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். சலாமத்தாக ஒருவருக்கொருவர் நிம்மதியாக ஒருவருக்கொருவர் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதற்கான விவகாரங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். கனிமான சகோதரர்களே, எனவே சலாம் என்பது எங்கள் இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கிற மிக பிரதானமான ஒன்று. எங்களோட ஒத்துமையை பாதுகாக்கிறதுக்கும் நானும் நீங்களும் எங்களோட குடும்பம் எங்களோட சகிதம் அன்பாக பழகிறதுக்கும் சலாம் என்பது பிரதானமான ஒன்றாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சலாம் இருக்குகிற சகோதரர்களே, இது சாமானியமான வார்த்தை அல்ல. அஸ்ஸலாமு இஸ்மும் மின் அஸ்மாஇல்லாஹ், சலாம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. 99 அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் என்று சொல்கிறோம் திருநாமங்கள், அதில் அஸ்ஸலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர் சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய பெயரை தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்குள்ள நீங்க இஸ்லாமிய காணிக்கையாக சொல்லி உங்களோட முஹப்பத்தை நீங்க வளர்த்துக்கோங்க. உங்களுக்குள்ள அந்யோன்யமாக பழகுவதற்கு ஏண்ட பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறார். அந்த சலாம கூட என்கிற சில மக்களுக்கு அஸ்ஸலாமுன்னு சொல்றதுக்கு நசீப் இல்ல. சும்மா கண்டா ஆமாஜா அஸ்ஸலாமு அலைக்கும், ஆமாஜா அஸ்ஸலாமு அலைக்கும். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ரசூலை படிச்சு தந்திருக்கிறார். அந்த காலத்துல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு பல மக்களும் வருவாங்க, பல தீனுடைய மக்களும் வருவாங்க, யஹூதிகள் வருவாங்க. கனிமான சகோதரர்களே, இவ்வாறு யஹூதிகள் வருகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வஇதா ஜாஊக, அந்த யஹூதிகள் உங்களை சந்திக்க வந்தால், ஹய்யவுக, உங்களுக்கு தஹியத் இஸ்லாமிய காணிக்கையை முன்வைக்கிறாங்க. எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா? ஹய்யவுக பிமா லம் யுஹய்யிக பிஹில்லாஹ், எதை இஸ்லாமிய காணிக்கையாக அல்லாஹ் உங்களுக்கு சொல்லவில்லையோ அப்பேற்பட்ட ஒன்றை அவர்கள் காணிக்கையாக சொல்கிறார்கள். அப்படின்னா என்னது? நாங்கெல்லாம் அஸ்ஸலாமு, அந்த சீமுக்கு பிறகு லாம் அலிஃப் சேர்த்து அஸ்ஸலாமுன்னு சொல்லணும். இதுதான் அல்லாஹ் படிச்சு தந்தது. அந்த மக்கள் நபியை பார்த்து வந்து சொல்லுவாங்க, சலாம் சொல்கிற பாசாங்கல அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா உனக்கு நாசம் உண்டாகட்டும் அர்த்தம். சலாம் சொல்கிறவர்கள் கவனிக்கணும் சகோதரர்களே. போற வார அவசரத்துக்கு உனக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்லிட்டு போய்த்திராதீங்க. வாய் நிறைய அல்லாஹ்வுடைய பெயர் அஸ்ஸலாமு என்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. இனிமான சகோதரர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபியுடைய மனைவி சும்மா இருப்பாங்களா? அரபி உலகத்தில் பிறந்தவங்க, அரபி தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. வீட்டுள்ளுக்கு இருந்து அவங்க ஏச ஆரம்பிச்சாங்க, நீங்களும் தாண்டா நாசமா போவீங்க. இது நபியோடைய காதுல விளங்கிருச்சு. நபியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து நபி சொன்னாங்க, ஆயிஷாவே, உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன், மிருதுவாக பேசுங்க. ஏசுற நிலைமையில அசிங்கமான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. ஆயிஷா கேட்டாங்க, யார சொல்லலாம், உங்களை வந்து நாசமா போகட்டும் ஏசிட்டு போகிறத பார்த்து எனக்கு சும்மிருக்க முடியுமா யார சொல்லலாம்? இனிமான சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு இஸ்லாம் இப்படித்தான் படித்து தந்திருக்கிறது. எங்கட வாய் வார்த்தைகள் அழகான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நமக்கு விருப்பம் இல்லாதவர்களுடன் நாம் பேசுவதாக இருந்தாலும் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நானும் நீங்களும் யாரேனும் ஒரு ஆளோட சண்டை பிடிக்கிறோம், முனாதரா என்று சொல்கிற தர்க்க ரீதியான சில விஷயங்களை பேசுகிறோம். தர்க்க ரீதியான விஷயங்களை பேசுகிற பொழுது கூட இஸ்லாம் காட்டி தந்த ஒழுக்கவியல் ஆதாப் என்னண்டா, அவர் என்ன வார்த்தையை உங்களை பார்த்து சொல்கிறாரோ அதை விட அழகான வார்த்தையை கொண்டு நீங்க ஜவாப் கொடுங்க. அசிங்கமா பேசுறதுக்கு அனுமதி தரல, சண்டைதான் பிடிக்கிறோம் அல்லது தர்க்க ரீதியாக பேசிக் கொள்கிறோம் என்றிருந்தாலும்
அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அழகான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. வகூலு லின்னாஸி ஹஸ்னா, மக்களுக்கு நல்லதாக பேசுங்க, நல்லதாக பேசுங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எனவே எங்க குடும்பத்திலிருந்து நாங்க பழகணும் சகோதரர்களே, அந்நியோன்யமா அழகான வார்த்தைகளை பேச பழகணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியர்களை யா ஸமரத ஃபுஆதின்னு கூப்பிடுவாங்க, என்னுடைய கல்பு கனியேன்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மனைவியர்களோடு அழகாக பேசியிருக்கிறாங்க. ஆயிஷாவுடைய பெயர் ஆயிஷா என்று சொல்லாம ஒவைஷ் என்று அதை சுருக்கமான வார்த்தையை கொண்டு அன்பை வெளிப்படுத்துகிற வகையில் பேசியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கனிமான சகோதரர்களே, பிள்ளைகளோடு பேசுகிற பொழுது கூட இஸ்லாம் சொல்லி தருகிறது, நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளோடு எப்படி பேசினாங்க. நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம். அவங்களோட மகன் அல்லாஹ்வை நிராகரித்தவர், தன்னுடைய வாப்பா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நிராகரித்தவர். எனவே இறை நிராகரித்தில் இருப்பவனை காஃபிர் என்று அன்பில் சொல்கிறோம். அல்லாஹும் அதை சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய கிஸ்ஸா தெரியும். கனிமான சகோதரனுடைய மகனை பார்த்து சொல்கிறாங்க, என்னுடைய மகனே, அல்லாஹ்வுடைய சோதனை வந்துருச்சு, நான் கப்பலை கட்டிருக்கிறேன், உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எனவே என்னுடைய கப்பல்ல ஏறிக்கோ மகனே, என்னுடைய கப்பல்ல ஏறிக்கோ மகனே. எந்த மகனை பார்த்து? தன்னையும் தன்னுடைய ரப்பு அல்லாஹ்வையும் நிராகரித்த அந்த குஃப்ரியத்துடைய நிலைமையில் இருக்கிற தன்னுடைய மகனை கூப்பிடுகிறாங்க, கப்பல்ல ஏறிக்கோ மகனே. எப்படி கூப்பிட்டு எப்படி நாங்க கூப்பிடுவோம்? எங்கட வார்த்தைக்கு மதிப்பளிக்காத பிள்ளைகளை எப்படி நாங்க பேசுவோம்? எங்கட மென்டாலிட்டி எப்படி? கனிமான சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் பாடம் சொல்லி தருகிறார். அவங்க எப்படி கூப்பிட்டாங்க? யா புனை இருக்கமானா, என்னுடைய அன்பு மகனே கப்பல் ஏறிக்கோ வாப்பா. அரே வாடா அறிவில்லாதவனே, அப்படி கூப்பிடல. சொல்ற பேச்சு கேளு, அப்படி கூப்பிடல, இரக்கமாக கூப்பிட்டாங்க. காஃபிரான மகனாக இருந்தாலும் அல்லாஹ் பாடம் சொல்லி தருகிறார். உங்களோட பிள்ளைகளை இரக்கத்தோட நீங்க கூப்பிடுங்க. நபியுனா இப்ராஹிம், நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கிஸ்ஸாக்களை எடுத்து பாருங்க சகோதரர்களே, இனிமான சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நபிமாருடைய கிஸ்ஸாக்களை சொல்லி தந்திருக்கிறார். அவங்க எல்லாரும் பிள்ளைகளை இரக்கமாக அழகிய வார்த்தைகளை கொண்டு கூப்பிடுவாங்க. இதன் என்னங்கட சில பாப்பாமார், அறப்படிச்சவனே, அறிவில்லாதவனே, வீணா போனவனே, நாசமா போனவனே, புள்ள நாசமா போய் சில நேரங்கள் அல்லாஹ் பாதுகாக்கும். எங்கட வார்த்தைகளே பிள்ளைகளுக்கு பதுவாக அமைஞ்சிடக்கூடாது சகோதரர். எனவே உம்மா பாப்பாமார் மிச்சம் கவனமாக இருக்கணும். எனவே எங்கட வார்த்தைகள் அழகாக ஆக்கிக் கொள்வோம். நாங்க அழகிய வார்த்தை அது சதகா, எங்கட அழகிய வார்த்தை அது சதகா. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகின்னார், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். வலவு பிஷிக்கி தம்ரா, ஈத்தப்பழத்துடைய ஒரு பகுதியை சதகாவாக கொடுத்தேனும் ஃபைல்லம் தஜிது, அப்படி ஈத்தப்பழத்தை சதகாவாக கொடுக்கிறதுக்கு கூட உங்களோட பொருளாதார வசதி இல்லையா, ஃபபி கலிமத்தின் தையிபா, அழகிய வார்த்தைகளை பேசுவதை சதகாவாக ஆக்கி அதை கொண்டு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு இஸ்லாம் அழகிய வார்த்தைகளுக்கு சதக்கா என்ற நன்மையை தந்து அந்த சதக்காவை அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுகிற பாக்கியமாக தந்திருக்கிறான் சகோதரர். கண்ணியமான சகோதரர், இப்படி நிறைய சமூகத்துல நானும் நீங்களும் எங்களோட பேச்சுவார்த்தைகளை திருத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்குகிறது. இன்றிலிருந்தே கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட வீடுகளில் நாம் திருத்தத்தை ஏற்படுத்துவோம். மனைவியோடு, பெற்றெடுத்த தாய் தந்தையரோடு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு, நாங்க பெற்றெடுத்த பிள்ளைகளோடு, அக்கம் பக்கத்து வீட்டார்களோடு அழகாக பேசுவோம். அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை ஞாபகப்படுத்துகிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ், வ ஹுஸ்னி இபாதத்திக், அழகான இபாதத் செய்கிற பாக்கியத்தை, உதவிய தாயா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் நிச்சயம் தருவான். ரப்புல் ஆலமீன் எவைகளை பேசினோமோ இஹ்லாஸுடன் செயலாற்றுகிற பாக்கியத்தை நசீப நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ், நாவுக்கு சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ், நலவுகளை பேசுகிற நாவாக எங்களுடைய நாவுகளை ஆக்கி வை யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள் ரஹ்மானே. நரக விடுதலை பெற்ற சுவனத்துக்குரிய உயர்ந்த சுவனத்துக்குரிய பாக்கியம் உள்ளவர்களாக எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள் ரஹ்மானே. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.